எந்த கூட்டணி சார் வலுவான கூட்டணி? அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணியா? ஒரு காமன் மேன் ரோட்ல போறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி வலுவா, திமுக கூட்டணி வலுவா அப்படின்னு நீங்க கேளுங்க. 10 பேர் கிட்ட கேட்டீங்கன்னா 10 பேர் என்ன சொல்லுவான்? திமுக கூட்டணி தான் வலுமா. பிகாஸ் ஆஃப் பர்செப்ஷன், மீடியா கிரியேஷன். எக்ஸாக்ட்லி. ஆனா யார் வலு? உண்மையிலே யார் வலுன்னா ஏடிஎம்கே. கண்டிப்பா. ஏன்? எத்தனை கட்சி சார் அங்க திமுக எத்தனை கட்சி இருக்காங்கன்னு தான் பாக்குறீங்க. அந்த கட்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. அதிமுக டே ஆர் நைட், ரெயின் ஆர் ஷைன் ஆன் தேர் ஓன் 23% ஓட்டு இருக்கு. ஒத்துப்பீங்களா? சரி, ஏடிஎம்கேக்கு 23% ஒரு கணக்கே போட்டுருவோம். 23% ஓட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு இருக்குன்றீங்க? வாங்கினது 11, ஆனா அநேகமா 6-7% 7% இருக்கு. 7% எனி டே ரெயின் ஆர் ஷைன் 7% இருக்குமா? எனி டே 5 ல இருந்து 6% பாட்டாளி மக்கள் கட்சி. 5ன்னு வச்சுக்கோங்க. இதுவே தனியா நின்னு 2016ல தனியா நின்னு வாங்கின வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி 23 லட்சம். சோ இவர் கூட்டணி எவ்வளவு சார் வந்தது? 35 வந்துச்சு. 35 வந்து அமமுக அது ஒரு 2.5%. 37 38%. மத்த எல்லாம் இருக்கு. ஏசி சண்முகம் இருக்காரு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2%. எல்லாமே எவ்வளவு சார் வந்தது? 40. சரி, விஜய் உள்ள வந்தால் 10% 50. சரி, இப்போ நீங்க டிஎம்கே பக்கம் இதே 23 24 கொடுத்துடலாமா? 25 கொடுத்துடலாம். இல்ல சார், நான் டிஎம்கே மேல எனக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. 25 கொடுக்குறேன். 25 கொடுங்க சார். ரைட் சார். காங்கிரஸ் எவ்வளவு சார் கொடுப்பீங்க? ஒரு 4%. 4.5% கொடுங்க சார். ஏங்க இவ்வளவு கஞ்சா? 5 கொடுத்துருங்க. சரி, 30%. கம்யூனிஸ்ட் எல்லாம் அது 1/2% கட்சி. 0.8 0.99 விடுதலை சிறுத்தைகள். ஓகே, கேமரா பார்த்தே சொல்றேன். 0.99 விடுதலை சிறுத்தைகள், 0.77 சிபிஐ, 0.66 சிபிஐஎம், 0.40 யாரு? தேமுதிக. மதிமுக 0.2, ஏன்னா ஒரு சீட்ல தான் நிப்பாங்க. கேஎம்டிகே, அந்த கேஎம்டிகேவா அந்த உங்கநாடு 0.1. இதெல்லாம் கூட்டுங்க. இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 4% கூட தேராது. 4% வச்சுக்க. இப்போ ஓபிஎஸ் சரி, அது ஒரு 2%. 5% மொத்தமா சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? ஒரு 35 அவ்வளவுதான் சார். சரி, இப்போ விஜயுடைய 10 கழிச்சிருங்க. 10 கழிச்சுன்னா 5% டிஃபரன்ஸ். அப்பவுமே எட்ஜ் ஓவர் ஏடிஎம்கே அலையன்ஸ்.